5 seconds. ஸ்டார்ட். அன்பார்ந்த பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, கல்வி மற்றும் சுகாதாரம் குறித்த இந்த கொள்கை விளக்க குறிப்பின் மீது எனக்கு இங்கே பேச வாய்ப்பளித்தமைக்காக பேரவைத் தலைவர் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவதாக கல்வி பற்றியும் அதிலுள்ள குறைகள் பற்றியும் எடுத்து கூற விளைகிறேன். அந்த காலத்தில் முறையாக கல்வி கற்காமல் நாடே போற்றி பாராட்டும் வகையில் சிறந்த மனிதர்களாக திகழ்ந்தவர்கள் பலர். அக்கால கல்வியில் நேர்மையும் நியாயமும் சிறப்புற இருந்தது. உயர்கல்வி படித்தாலே போதுமானது, சிறப்பானது என கருதப்பட்டது. அதையும் தாண்டி மேற்படிப்பு படித்தவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் மிகச் சிலரே இருந்தார்கள். தங்களது பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புங்கள், நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று ஆசிரியர்களே இல்லந்தோறும் தேடி சென்று பெற்றோரிடம் எடுத்து சொல்லி மன்றாடி அழைத்த காலங்களும் உண்டு. ஆனால் நிலைமை இப்பொழுது முற்றிலும் தலைகீழாக மாறிவிட்டது. அனைவருக்கும் கல்வி என்ற திட்டத்தின் கீழ் வீட்டிலுள்ள அனைவரும் உயர்கல்வி வரை எளிதாக மிக சிறந்த வகையிலே கற்று வருகின்றார்கள். இதில் கல்வியை பற்றி சரிவர தெரியாத சில பெற்றோர்கள்தான் தங்கள் குழந்தைகளை ஆரம்ப கல்வியோடு நிறுத்திவிட்டு வறுமையினால் உயர்கல்வி பயில அனுப்பாமல் வேலைக்கு அனுப்புகிறார்கள். இதனால் குழந்தைகளின் எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் படித்தவர்கள் அனைவரும் நல்ல நிலையில் இருக்கின்றார்களா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. பொறியியல் மேற்படிப்பு படித்தவர்கள் கூட சம்பந்தம் இல்லாத தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் உண்மை. காரணம், தற்பொழுது கல்வி என்பது லாபம் சம்பாதிக்கும் வியாபாரமாக மாறிவிட்டது. 40-50 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் பல பெரியோர்கள் ஏழை மாணவர்களின் கல்விக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் தங்கள் சொத்துக்களை தானமாக எழுதி கொடுத்து நல்ல தர்ம காரியங்களை செய்து வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அது தலைகீழாக மாறியுள்ளது என்பதை இந்த மன்றத்திலே சுட்டிக்காட்ட நான் பெரிதும் விரும்புகிறேன். அடுத்தபடியாக சுற்றுப்புறம் மற்றும் சுகாதாரம் குறித்து ஒரு சில வார்த்தைகள் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். நாம் இருக்கும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் தலையாய கடமையாகும். அதற்கு சிறு வயதிலிருந்தே பெற்றோர்கள் அனைவரும் தங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏனெனில் நாம் சிறுவயதில் எதை கற்கிறோமோ அதுவே நம் வாழ்நாள் முழுவதும் தொடர்கிறது. அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி. கல்வியால் பரவும் நாகரிகம் என்பது போல் சுகாதாரத்தால் பரவும் நன்மை என்று கூறலாம். சுத்தத்திற்கென தமிழில் பல பழமொழிகள் உண்டு. அதில் குறிப்பிடத்தக்கவை சுத்தம் சோறு போடும், கந்தையானாலும் கசக்கி கட்டு, இது போன்றவை ஏற்கத்தக்க உண்மையாகும். நம்மை சுற்றியுள்ள இடங்களை சுத்தமாக வைத்திருந்தால் நோய்கள் வராமலும் பரவாமலும் தடுக்க முடியும். சுற்றுப்புறங்களை தூய்மையாக வைத்திருக்க வேண்டுமெனில் தேவையற்ற பொருட்களை பொது இடங்களிலே கொண்டு சென்று குவிக்கக்கூடாது. திருவாரூர் குமரன் நிறுவன மேலாளர், தஞ்சாவூர் உமா அரிசி மண்டி உரிமையாளருக்கு
8/8/2019 தேதியிட்ட கடிதம். அன்புடையீர், தங்களது கடிதம் எங்களுக்கு தாமதமாக வந்து சேர்ந்தது. அதில் கூறியிருந்தபடி பொன்னி அரிசி முதல் தரம் 300 மூட்டைகளும், இரண்டாம் தரம் 200 மூட்டைகளும் எங்களது லாரி மூலம் தங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளோம் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். முன்பண தொகையில் ரூபாய் 10,000 கழித்து கொண்டது போக மீதி தொகையை காலம் தாழ்த்தாது அனுப்புமாறு வேண்டுகிறோம். கடந்த முறை அனுப்பி வைத்த சரக்குகளுக்கான தர வேண்டிய பாக்கி தொகையையும் தற்போது கோரும் அரிசிக்கான தொகையையும் அனுப்ப கேட்டுக்கொள்கிறோம். மின்வெட்டினாலும் சமீபத்தில் பெய்த மழையினாலும் பணியாளர் பற்றாக்குறையாலும் தங்களுக்கு சரக்குகள் அனுப்புவதற்கு சற்று தாமதம் ஏற்பட்டுவிட்டது. மாவட்டத்தின் பல பகுதிகளில் நெல் விளைச்சல் குறைந்ததால் விலை சற்று ஏறிவிட்டது. விலையை தற்போது குறைக்க இயலாது. வரும் காலங்களில் உரிய காலத்திற்குள் சரக்குகள் விநியோகிக்கப்படும் என்று உறுதியளிக்கிறோம். தாங்கள் எப்பொழுதும் போல் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்க வேண்டுகிறோம். நன்றி. தங்கள் நம்பிக்கையுள்ள